அவர்கள் மோசமளிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்யாதே, ரத்து செய்யாதே, ரத்து செய்யாதே, ரத்து செய்யாதே, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். இந்த அரசு விரைவில் கவரும் நாடாளுமன்றத்தோடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாய்ப்புகள் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் தென்படுதா? எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் அது குறித்தான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சோம், அதனால என்னோட ஒரு ஓட்டுல என்ன ஆகிடும்னு தெரியாம போட்டுட்டோம்னு புலம்புறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோமேனு பலரும் வருந்தி பதவி போடுறதையும் பார்க்கிறேன் சோசியல் மீடியால. சொல்றேன், எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்சி வந்திருக்க போட்டு பார்ப்போம். வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில நாங்க வச்சிருக்கோம். என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு தன்னை தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் காலில் வந்து விழுங்களேன். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவுக்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். கொடுத்து வாங்கினது பத்தாதா, இன்னும் திருப்பி கொடுக்க போறீங்க. இந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிக அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த முடிவு யாருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நினைக்கிறீங்க? அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. இப்ப முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு தோல்வி, அடுத்ததாக திமுகவுடைய தோல்வி, இது ரெண்டுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? கம்பேக் கொடுக்க முடியுமா? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இப்போ அவங்க எதை நோக்கி முயற்சி பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே என்று இருந்த அரை நூற்றாண்டு கால பாலிடிக்ஸை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாற்றினா பரவாயில்ல, அதல்ல நோக்கம். தாவேகா வெர்சஸ் பாஜக, டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று தமிழ்நாடு அரசியலை மாற்றுவார்கள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்ப டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று அரசியலை மாற்றி இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் பாஜக டிவிகேவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பாஜக செய்கின்ற ஒரு அப்பட்டமான அரசியல் சதி என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சித்தாந்த பலமுள்ள ஒரு கட்சியை வீழ்த்துவது என்பது கடினம். சித்தாந்த பின்புலமற்ற ஒரு ரசிக மனநிலையில் ஒரு தனி மனித வழிபாடு, தனி மனித துதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சியை மிக எளிதில் உடைத்து எறிவது என்பது எளிது. எனவே இவர்களை உள்ளே விட்டு இருபெரும் திராவிட கட்சிகளையும் வெளியில் அனுப்பும் வேலையை சிலர் செய்கிறார்கள். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க பெரியார கையில வைக்கிறீங்க, அண்ணாவை கையில வைக்கிறீங்க, காமராஜரை கையில வைக்கிறீங்க, அம்பேத்கரை கையில வைக்கிறீங்க. ஆனா முற்று முழுவதுமாக கையில் வச்சிருக்கிறீங்களா? அதுவும் இல்லை. நீங்க முற்று முழுவதுமாக கையிலும் எடுத்துக்கொள்ளவில்லை, முற்று முழுவதுமாக விற்றவும் இல்லை. ஏன்னா முற்று முழுவதுமாக விட்டுவிட்டால் தமிழ்நாடு உங்களை புறக்கணிக்கும் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிறது. முற்று முழுவதுமாக கையில் எடுப்பதற்கு உளவியலாக நீங்கள் உளப்பூர்வமாக உள்ள சுத்தியோடு நீங்கள் அதற்கு தயாராக இல்லை. இவன் சரியான பைத்தியம் இல்ல,
சரியாகாத பைத்தியண்டா. திமுக தோல்விக்கான காரணத்தை நீங்க வந்து ஒரு கொஸ்டினா திருப்பி கேட்டீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் திட்ட தெளிவா அவர் முடிவெடுக்கிறாரு. கட்சியினர் எந்த இடத்திலும் கட்சியினரால் தனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்று நினைத்து என்ன செஞ்சாரு, அவங்க எந்த இடத்துலையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல அவங்களால நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு மிகுந்த அக்கறையோடும் கான்சியஸோடு இருந்தார். அது ஒரு கட்டத்தில் என்னவா மாறிடுச்சு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கட்சியினர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த விதமான நியாயமான பலன்களை கூட, குறைந்தபட்ச பலன்களை கூட ஒருவேளை நாம பெறாம போயிட்டோம் என்று கட்சி நிர்வாகிகள் ஒருவேளை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்க கூடும், அவங்க வந்து ஒரு சின்ன வருத்தத்திற்குள் சென்றிருப்பார்களோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்படுகிறது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. திமுக பல்வேறு காரணிகள்ல அதுவும் ஒரு காரணம். திமுகவை அந்த சொந்த கட்சிக்காரங்களே இந்த தேர்தலை வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்ல வரல. அதுக்கு காரணத்தை நான் ரொம்ப கரெக்டா கேட்டீங்க, கிளாரிட்டியா கேட்டீங்க. நல்லது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. என்ன கேக்குறேன், இது பாடிஸ்டா அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு சேகுவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ஒரு மாபெரும் புரட்சியை கட்டினார்களே, அந்த மாதிரியான ஒரு புரட்சியா? பிரெஞ்சு புரட்சியா? ரஷ்ய புரட்சியா? என்ன இது? பல பேருக்கு தங்களுடைய வேட்பாளர்களின் பெயரே தெரியாது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போகின்ற வரை, மகளிர் கட்டணமில்லாத பேருந்து இருக்கின்ற வரை, நான் முதல்வன் திட்டம் இருக்கின்ற வரை, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கின்ற வரை, இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற திட்டம் இருக்கின்ற வரை, இவை எல்லாம் இருக்கின்ற வரை இங்கே யார் ஆட்சி செய்தாலும் ஸ்டாலின் தான் ஆள்கிறார் தமிழ்நாட்டை என்பதுதான் பொருள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து அவர் சொன்னதில்லை. இன்னைக்கு நீங்க பார்க்கல தேநீர் கடைகள்ல பேசுனீங்களாலே இந்த உண்மை தெரிஞ்சிடும். ஜெயிக்க மாட்டாங்க நினைச்சு போட்டோம், உப்புக்கு சப்பானி தானே நினைச்சு போட்டோம், இது எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் விஜய்க்கு வந்திருக்கு. இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நினைச்சவங்க, அந்த மாதிரி அரசுடைய திட்டங்களால் எனக்கு எந்த பயனுமே இல்லைன்னு நினைச்சவங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சவங்க, இவ்வளவு என்னோட அனுமதி இல்லாம ஆளுக்கு தூக்கி போட்டு அடிச்சு கொண்டாந்து அடிமையாக்கி வச்சிருக்கீங்களே, அந்த கோபத்துல நான் கூட பண்ணிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளை விட, பெரியார் இயக்கம், திராவிட இயக்கத்தை விட, இடதுசாரிகளை விட இவர்தான் எங்களை காப்பாருன்னு போயிருக்காங்கன்னா தலித் உணர்வு கிடையாது. விமர்சன பார்வையோட இதை இன்னொரு கோணத்திலிருந்து அணுகணும்னா, அருந்ததி சமூக மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு திராவிட இயக்கங்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செய்தார்கள்? விலகலைங்க. இந்த சமூகம்ங்கிறது உரையாடலுக்கே வேற மாதிரியான சமூகமா போயிருச்சு. அது விசுவலான சமூகமா போயிருச்சு. அண்ணன் தம்பி அம்மா அப்பா உரையாடல் இல்லை. இன்னைக்கு சமூகத்துல திருக்கடைகள்ல உரையாடல் இல்ல, சலூன் கடைகள்ல உரையாடல் இல்ல. சலூன் கடையில வட இந்தியர் எனக்கு முடிவெட்டுறாரு, நான் எங்க அவர்கிட்ட அரசியல் பேசுறேன் ஒத்துக்கிறாரு. நீங்க அங்கெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, நீங்க சோசியல் மீடியால பேசுங்கன்னு சொல்றாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது.